நிப்பாட்டு. 30 ரூபா கொடுங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. வாங்க சாமியார். ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஆண்டவனோட அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. 4 நாளா ஊர்ல இல்லை, அதனால தான் வர முடியல. கிரகபேசம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? வீடு நல்ல வசதியா இருக்கா? ஏன் கேட்குறேன்னா, புது இடமாச்சா, செட் ஆயிடுச்சா? அத பத்தி பாஸ்டர் கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்னாச்சு? கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சீக்கிரம் இறங்குமா, ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. நான் என்னங்க பண்ணுவேன்? நேரத்திலே கிளம்புன்னு சொன்னா கேட்டியா? பொண்ணை ரெடி பண்றதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுதுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டா. ஸ்டெல்லா என் ஃப்ரெண்டு தான். நான் பேசுறேன். ஹாய் ஜெனிஃபர். ஹாய் ஸ்டெல்லா. என்னடி இவ்ளோ லேட் ஆகுது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேரி ஆண்டி கூட இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் போறாங்க தெரியுமா? சாமியோலையா வாங்கின வீடும் பிரமாதம், அவர் போட்ட பிரியாணியும் பிரமாதம். சும்மாவா? இந்த காலத்துல வீடு வாங்குறதே பெரிய விஷயம், அதையும் கடன் இல்லாம வாங்குறது அதை விட பெரிய விஷயம் இல்ல? சரியா சொன்னீங்க. இந்த இடம் இன்னைக்கு ரேட்ல கவர்மெண்ட் வேல்யூவே 1 கோடி ரூபாய் வரும். ஆனா சாமுவேல் ஐயா வெறும் 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு கிடக்குதுன்னு தான் அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க போங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த ஏரியாவில் இவரால மட்டும் எப்படி முடிஞ்சது? எனக்கு உனக்குன்னு இந்த இடத்த ஏகப்பட்ட பூட்டியும் பாட்டம் பாட்டி வாழ்ந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு 10 வருஷமா பூட்டியே வச்சிருந்த வீடம். பார்ட்டிக்கு திடீர்னு ஃபாரின் போக வேண்டிய நெருக்கடி. அப்படியா? அந்த நேரம் பார்த்து சாமுவேல் ஐயா வந்து கேட்க, ஒரு நல்ல மனுஷனுக்கு தானே வீடு போய் சேருதுன்னு கொடுத்த காசா வாங்கிக்கிட்டு இடத்த ஒப்படைச்சிட்டு பார்ட்டி ஃபாரின் போயிட்டாங்களாம். யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். டேடே ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமாடா? டேய் வேணாடா, ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்டா. டான்ஸ் போட்டி? ஏய் இல்ல பாட்டு போட்டி. இல்ல டான்ஸ் போட்டி தான். ஏய் இல்ல பாட்டு தான். டேய் இதுக்கெல்லாமாடா சண்டை போடுவீங்க? என்னடா நீங்க? சரி நானே ஒன்னு யோசிச்சு சொல்றேன். முதல்ல ஷீபா கிட்டே கேப்போம். ஷீபா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு தொடு. அது ஷீபா தொட்டது டான்ஸ். அப்போ டான்ஸ் ஆடிடுவோம். ஓகேவா? அப்ப நீயே தொடு. சரி ஓகே. ஷீபா பாட்டு போடு. சூப்பரா ஆடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டெல்லா. ஆமாக்கா, குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசோட ரிட்டையர்மெண்டோட செட்டில்மெண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த வீட்டை வாங்கியிருக்கோம்க்கா. நல்ல விஷயம்தான். ஆனா நாளைக்கு குடும்பம் நடத்தணும். படிக்கிற வயசுல 2 பிள்ளைங்க இருக்கு. எப்படி சமாளிக்க போற? அதான் அப்பாவுக்கு பென்ஷன் வருதுல்ல, அதை வச்சு சமாளிக்க வேண்டியதுதான். அப்பா மட்டும் இல்லன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்ல? ஆமாக்கா, என்னைக்கு என் புருஷன் என்னைய என் பிள்ளைகளை தவிக்க விட்டு போனாரோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவருக்கு எல்லாமே ஏசப்பா தான். சாமி துணை இருந்தா எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு உங்க அப்பா தான் ஸ்டெல்லா சாட்சி. ரொம்ப சரியா சொன்னீங்க. வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனா இந்த வீட்டைத்தான் வாங்கணுங்கிறது அந்த ஆண்டவனுடைய விருப்பம். சொந்த வீட்டோட அருமை வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். என் காலம் முடியறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவனோட அருளால அந்த கனவு நனவாயிடுச்சு. உண்மைதாங்க, ஒத்துக்கிறோம். எப்பவுமே இயேசு கொடுத்தாலும் சோஸ்திரம், மறுத்தாலும் சோஸ்திரம்னு ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவரு நீங்க. அதுக்கு கிடைச்ச பலன் தான் இந்த வீடு. அப்ப நாங்க கிளம்பிட்டுங்களா? சரி வர்றேங்க. வாங்கம்மா வாங்க. பாய் லாரன்ஸ். பாய் ஆண்டி. பாய் டாடா. வாவ் சூப்பரா. இது நல்லா இருக்கே, நான் எடுத்துக்கிறேனே. அதெல்லாம் முடியாது, நீ வேணா இத வச்சுக்கோடா. எதுக்கு இந்த பிரச்சனை?
இது நான், இது நீ. இந்த ரெண்டு விரல அம்மா கிட்ட நீட்டுவோம். அம்மா எதை தொடுறாங்களோ அவங்க எடுத்துப்போம். அப்ப சரி, வா போலாம். வா போலாம். அம்மா அம்மா, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு தொடுங்களேன். எதுக்குப்பா? இது எனக்கு வேணும்னு நான் சொன்னம்மா. ஷீபா வந்து அவளுக்கு வேணும்னு அடம் குடிக்கிறாமா. இது யார் எடுத்துக்கிறது நீங்களே சொல்லுங்கம்மா. ரெண்டுல ஒண்ணு தொடுங்கம்மா. தொடுங்கம்மா. அட பாவி. ஐ, இது எனக்கு தான். பாருமா. டேய் குட்ரா, அக்கா கிட்ட கொஞ்ச சண்டை நேரம். போடாதீங்க. ஆளு கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடுங்க. ஆ? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமாப்பா. அப்புறம் நாம கூப்பிட்ட அத்தனை பேருமே வந்துட்டாங்க. இந்த வீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல பெருமாமே. ஆமாப்பா, இன்னும் 6 மாசத்துல பக்கத்துல ஒரு காலேஜ் ஓபன் ஆக போகுது. அதுக்கப்புறம் வேல்யூ இன்னும் கூடிடும். தாத்தா, இந்த வீட்டை நீங்க எப்படி வாங்குனீங்க? காசு கொடுத்துதான். மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. நாம எங்கம்மா வாங்கணும்? கடவுள் கொடுத்தாருமா. அது சரி தாத்தா, எத்தனையோ பேரு வீடு இல்லாம இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் சொந்தமா வீடு கொடுத்தாரு? ஏய், பெரியவங்க கிட்ட அப்பலாம் பேச கூடாது. விடுமா, குழந்தைங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஷீபா, வீடு மட்டும் இல்ல, கேட்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. விசுவாசத்தோட உபவாசம் இருந்து குடும்ப ஜெபம் பண்ணி கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் அவங்க கேட்கறத கொடுப்பாரு. சரி விக்டர், நீ சொல்லு, நமக்கு வீடு எப்படி கிடைச்சது? நானு, நீங்க, அம்மா, ஷீபா எல்லாருமே சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணதுனால ஏசப்பா இந்த வீட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓ, ஓ. இப்ப புரியுதா? புரியுது தாத்தா. நாம பட்ட கஷ்டமெல்லாம் இன்னையோட தீர்ந்து போச்சு. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமாப்பா. சரி, குழந்தைகளை தூங்க வச்சுட்டு நீயும் போய் படு. நீங்களும் போய் தூங்குங்கப்பா. முன்வைக்கிறேன், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சதுனால இங்க சில பிரச்சனைகள் இருக்கு.
நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க குடும்பமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு ஜெயம் தருவார். என்னம்மா? ஏதோ சத்தம் கேட்டுச்சே. அது ஒண்ணு இல்லம்மா, பூட்டி கிடந்த வீடு இல்லையா, கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். பூனை எதையோ உருட்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது, நான் விரட்டி விட்டுட்டேன். நீ போய் படுமா. சரிப்பா. ஏம்மா? என்னப்பா? ஜெபம் பண்ணிட்டு தூங்குமா. சரிப்பா. அம்மா அம்மா இந்த 2 விரல்ல ஒன்னு தொடுங்களேன். எதுக்கு? நீங்க தொடுங்க, நான் சொல்றேன். இருமா நான் சொல்றேன். நீ சும்மா இரு. நீ சொல்லுமா. இல்லம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலாமா இல்ல வேணாமாங்கிறதுக்கு தாமா உன்னை தொட சொல்றான். ஏண்டா அப்படியா? இல்லம்மா, இங்க இருந்து ஸ்கூல் ரொம்ப தூரமா, அதனாலதான்மா. இதுக்கெல்லாம் யாராவது லீவ் போடுவாங்களா? போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? சரிமா. பாய் தாத்தா. பாய் தாத்தா. பாய்மா. நானும் தாத்தாவும் கொஞ்சம் வெளில போறோம், திரும்ப வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சாவி இங்க அம்மா வச்சிருப்பேன், எடுத்துக்கோங்க. ஓகேவாமா? சரியா? பை. பாத்து போங்க. பாய். பாய். பை. நாங்க இந்த வீட்டை வாங்கி குடி வந்திருக்கோம். நீ காசை போட்டு வீட்டை மட்டும் வாங்கல, சேர்த்துதான் வாங்கிக்கிற. நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. இது மோசமான இடம்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? நீ கேள்வி கேட்காத, நான் சொன்னதை கேளு. 3 நாளைக்கு மேல யாருமே இருந்தது கிடையாது, இருக்கவும் விடமாட்டோம். நல்லா சொல்லும் பாரு, காலி வச்சு ஓடு. மணி அடிக்க ஆபத்து. நான் செத்தே போவேன். மணி அடிக்க ஆபத்து. எல்லாம் செத்தே போவேங்க. மணி அடிக்க ஆபத்து. எல்லாம் செத்தே போவேங்க. மணி அடிக்க ஆபத்து. என்னம்மா, பயந்துட்டியா? ஒண்ணும் இல்லப்பா. போலாமா? போலாம்பா. அப்பா சொல்லுமா. நம்ம போற வேலைய கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடலாமாப்பா? சரிம்மா. அப்பா, பசங்க வரதுக்கு முன்னாடியே நாம வந்துடலாம்ப்பா. சரிம்மா. போ.
சரி சரி ஒண்ணு இல்லம்மா, ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும், அதான் உடைச்சாச்சு இல்ல, இனி பயப்பட வேண்டாம். சரி போங்க, போய் படிக்க. நீயும் போய் உன் வேலையை பாருமா. போம்மா. ஆறு மணிக்கு 6 வாட்டி தானே பெல் அடிக்கணும். நிக்காம அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுல என்னமோ இருக்கு. அது என்னவா இருக்கும்? போலாமா? போலாம். வரையா? வரேன். வா வா வந்துடு, வா போய் சாவோம். வா விக்கர், விக்கர், அது கூட போகாத. போகாத. வா போய் சாவலாம். விக்கர், வா என் குழந்தை விடுங்க. அம்மா அவனை காப்பாற்ற பாக்குறா. வாடா நம்ம போய் சாவலாம். சொன்னா கேட்க மாட்டேன். போறியே. ஐயோ அம்மா, இருக்காரு போன் சொல்றேன், கேட்டியா? என் புள்ளி ஒண்ணு செஞ்சிடாத. மணி அடிச்சா சாவுறது கேட்டியா? இது எங்களுக்கு சொந்தமான இடம், எப்படி நாங்க விட்டுட்டு போறது? எப்ப நாங்க இங்க குடும்பத்தோட செத்தோமோ அன்னையில இருந்து இங்கதான் இருக்கோம். இதான் எங்க சொந்த வீடு, இங்கதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். ஐயோ என் குழந்தை, உன்னால என் நிம்மதியே போச்சு. என் குழந்தைய விட்டுரு. ஏன் இப்படி வந்து எங்களை நீங்க தொந்தரவு இருக்கிற பண்ற? வீட்டுல வந்து நாங்க சொந்தம் பண்ணல, நாங்க இருக்கிற வீட்டுல வந்தா நீங்க சொந்தம் பண்றீங்க. மணி அடிச்சாச்சு, இப்ப முடியாது. சாவு நிச்சயம். ஏய் ஒண்ணு வரல. ஓடிடு. ஆளுகிட்ட வச்சுக்கிறேன். ஏறாம. குடிக்கிறியா? குடி. அப்பா ஏசப்பா. ஐயோ சிவா, ஐயோ விக்கர், ஏண்டா விக்கர், ஏண்டா சிவா காணோம்டா சொல்றீங்க? அத காணோம்டா, வாடா போய் தேடுவோம். ஐயோ அப்பா, அப்பா ஏண்டங்கப்பா. என்னம்மா? சிவா காணோம்பா. என்னம்மா சொல்ற? பக்கத்துல தான் படுத்திருந்தா காணோம்பா. பயப்படாத பயப்படாத, இங்க எங்கேயாவது தான் இருப்பா. வா போய் தேடுவோம். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இல்லப்பா, பயப்படாத. சரி சரி இரு, டார்ச் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க போய் அம்மா தேடுவோம். இருக்கல்ல. ஷீபா, எங்கம்மா இருக்க? ஷீபா, சிவா, சிவா, எங்க போயிருப்பா? ஷீபா, சிவா. அப்பா அந்த ரூம்ல இருக்காளான்னு பாருங்கப்பா. ஷீபா, சிவா, இங்கேயும் காணுமே, எங்க போயிருப்பா? அப்பா இங்கேயும் இல்லைன்னா எங்க பாருப்பா. சிவா. எனக்கு பயமா இருக்குப்பா. எங்கம்மா இருக்க? ஷீபா, தாத்தா, அங்க ஷீபா இருக்கா. இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உடைச்சு போட்ட ஓச்சி எப்படி மறுபடியும் வந்தது? தாத்தா பயமா இருக்கு. தெரியலப்பா, பயப்படாதப்பா. எனக்கும் பயமா இருக்குப்பா. ஐயோ மணி அடிக்க போகுது, மணி அடிக்க போகுது, மணி அடிக்க போகுது. சிவா, ஏய் சிவா, மணி அடிக்க போகுதுன்னு சொல்றேன்ல. உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. நல்ல
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். எந்த கெட்ட ஆவியும் இவளை அண்டாதபடி காத்துக்கொள்ளவும் சுவாமி. ஆமென். 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 சிவா, சிவா, தாத்தா என்னாச்சு? ஏன் நீங்க எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ஒண்ணும் இல்ல, இல்ல. பயப்படாத. ஒண்ணு இல்ல, நல்லா உனக்கு ஒண்ணு இல்ல. போய் படுங்க போங்க. ஏன் விக்டர் நீ ஏன் நிக்கிற? போய் படு. தாத்தா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் படு போ. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? இந்த வீட்ல பேய் இருக்கா? சொல்லுங்க தாத்தா, இருக்கா இல்லையா? எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் சொன்னாங்க. போயும் போயும் பேய் இருக்க வீட்டை வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையான்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, இதே கேள்வியதான்ப்பா காய்கறி கடைக்காரனும் கேட்டான். நாம ஏமாந்துட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? இந்த வீட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போச்சாம்பா. அதுல இருந்து யாருமே இந்த வீட்டு பக்கம் வந்ததே இல்லையாம்பா. வீட்டு புரோக்கரும் பொய்ய சொல்லி இந்த வீட்டை நம்ம தள்ள கட்டிட்டாங்கப்பா. 1 கோடி ரூபாய் வீட்டை 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கும் போதே யோசிச்சிருக்க வேண்டாமான்னு ஒரு மாதிரியா பேசுறாங்கப்பா. நாம நல்லா ஏமாந்துட்டோம்ப்பா. சொல்லுங்க தாத்தா, இங்க பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கிறது உண்மைதான். தாத்தா, ஆனா அதுக்காக நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தாத்தா சொல்றீங்க? விளக்கமாவே சொல்றேன். தேவன் இல்லாத வீட்ல பொல்லாத ஆவிகள் குடியிருக்கும். ஆனா நாம தேவனோட பிள்ளைகள். நாம இருக்கிற இடத்துல அதுங்க இருக்க முடியாது. அதனால தான் நமக்கு பயந்து நம்மள விரட்டுறதுக்காக அதுங்க நம்மள பயமுறுத்துதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்ல ஆவி இருக்குங்கிறது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். காரணம் இல்லாம அவர் இதை செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த வீட்டை நமக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், என்ன நடந்தாலும் நாம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா குழந்தைங்களுக்கு புரியணுமே. காலையில ஒரு கிழவி வந்து பயமுறுத்திட்டு போனது நினைச்சா எனக்கே திக்கு திக்குன்னு இருக்குப்பா. இதை இப்படியே விட முடியாதுப்பா. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டணும்பா. சரிம்மா, என்ன செய்யணும்னு சொல்லு. பாஸ்டரை பார்த்து உடனே விஷயத்தை சொல்லணும்பா. அவர் வந்துட்டாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும்பா. சரிம்மா, உன் நம்பிக்கைக்காக காலையில போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இப்ப எல்லாரும் படுத்து தூங்குங்க. சரிங்கப்பா, போங்க. வாடா. நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. கையில இருந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் இந்த வீட்டை வாங்கினேன். இப்ப கையிருப்புன்னு எதுவுமே இல்ல. அதனால வீட்டை விட்டு வெளியேறவும் முடியாது, அதோட வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கவும் முடியல. பயப்படுறீங்களா? ஆண்டவன் ஒருத்தரை தவிர யாருக்குமே பயந்ததில்லை. அப்புறம் என்ன? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பிசாசால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வீட்டுல குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதான் பாஸ்டர் கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். தப்பா நினைக்காதீங்க, பாஸ்டர் ஊர்ல இல்ல, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சாமுவேல், நீங்க பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேளுங்க. காரணமே இல்லாம பிசாசு யோபுவை சோதிச்சான். ஆனா யோபு தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவனிடத்துல பொறுமையோடு இருந்ததை பார்த்து பிசாசு தானா விலகி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் யோபு இருந்த அத்தனையும் கொடுத்து முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமைய 2 மடங்கா ஆசீர்வதிச்சாரு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்கிறதும் இல்ல, கஷ்டப்படாதவங்களுக்கு கடவுள் எதையும் கொடுக்கறதும் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. 2 நாள் பொறுத்துக்கோங்க. பாஸ்டர் வந்த உடனே நானே சொல்லி அனுப்புறேன். சரிங்க தாமஸ், நான் கிளம்புறேன்.
ஆமா கேட்க மறந்துட்டேன். உங்க பொண்ணு ஸ்டெல்லா எப்படி இருக்கா? என்னம்மா பண்றீங்க? உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், அவளுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார். ஓகே தானே? அம்மா தாத்தா எப்பமா வருவாரு? தாத்தா பாஸ்டரை பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காருமா. கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்சா கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. சண்டை போட்டுக்காம நீங்க 2 பேரும் போய் படிங்க என்ன? சரிம்மா. என்ன தானா கதவு சாத்துது? போமாடியா? எடியார் இருக்க வரைக்கும் மணி அடிக்கும். மணி அடிச்சா ஆபத்துதான். ஏய் விளையாடலாமா? வரியா? படிக்க போறியா? விளையாடலாம் வரியா? வந்து வாங்கிக்கோ. வாடா வா. நான் இங்க இருக்கேன்டா. இந்த புக்கு தானே வேணும். வா. ஓடிடு ஓடிடு ஓடிடு. நான் இங்க இருக்கேன். வாடா. விளையாடலாமா? நொண்டி விளையாடலாமா? அம்மா கதவு தரங்கம்மா. பயமா இருக்குமா? அம்மா கதவு தரங்க. கதவு தரங்க. அம்மா கதவு தரங்க. அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா பயமா இருக்குமா? ஓடிடு ஓடி ஓடு. அம்மா கதவு தரங்க. ஓடு. ஏனா உன்னை பண்ணிடுவே உயிரை பண்ணிடுவே. ஐயோ ஏ பசங்க. சிவா ஒண்ணு இல்லம்மா. உள்ள என்னமா இருக்குமா? ஐயோ அம்மா கதவு தரங்கம்மா. ஐயோ என் பையன். உள்ள யாரோ இருக்காங்க. வேண்டாம் நான் இருக்கல்ல, அம்மா இருக்கல்ல. அம்மா இங்க என்னமோ நடக்க போகுதுமா. வாங்க மாமா. அம்மா பாத்துப்பேன். பயப்படாத. ஒண்ணும் இல்ல ஒண்ணு. தாத்தா பாஸ்டர் கூப்பிட்டு போயிருக்காருல, வந்துருவாரு. எல்லாம் சரியா போயிடுமா. வாங்க. அம்மா நான் இருக்கல்ல, பயப்படாதம்மா. வாங்க. அம்மா நான் இருக்கல்ல, பயப்படாத. வா. அம்மா நான் இருக்கேன். பயப்படாத. நீ மேல சாஞ்சு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. அம்மா நான் இருக்கேன். பயப்படாத. அழக்கூடாது. என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதை விடுங்கப்பா. பாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்களாப்பா? எத்தனை மணிக்குப்பா வராரு? ஏன் தாத்தா பாஸ்டர் உங்க கூட வரல? பாஸ்டர் கிளம்பிட்டார்ல. ஏன் தாத்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பாஸ்டர் வராருல. இல்லம்மா. என்ன தாத்தா சொல்றீங்க? பாஸ்டர் ஊர்ல இல்லையா? வரதுக்கு 2 நாள் ஆகுமா? இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க போயிடலாம். நில்லுங்க. இதுதான்ப்பா நம்ம இடம். இதை விட்டுட்டு எங்க போவீங்க? என்ன தாத்தா சொல்றீங்க? கையில இருந்த எல்லாத்தையும் திரட்டித்தானே இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். வீடு முக்கியம்தாப்பா, அதை விட உயிர் முக்கியம்ப்பா. தப்பான ஒரு இடத்தை வாங்கிட்டு அதுலதான் இருப்பேன் அடம்பிடிச்சா எப்படிப்பா?
ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டை நாம வாங்கல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. நாம இங்க தான் தங்கணும்னு அவர் சொல்லி நம்மள இங்க அனுப்பி இருக்காரு. நாம இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவர் தான் சொல்லணும். அதுக்காக பிசாச கண்டு பயந்து நாம இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம், பிசாச கண்டு பயப்படுறவங்களுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது. பயங்கிறது கடவுள் கிட்டதான் இருக்கணும். கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இல்லாதவன் பயந்தே சாகறான். தன்னையே நம்புறவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து ஓடுறான். கடைசி வரைக்கும் பயந்து பயந்து அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். பிள்ளைகளா, கர்த்தருக்கு அடிப்படையுங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னா அது தன்னால ஓடி போயிடும்னு நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேன் தாத்தா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா தன்னையே பலி கொடுத்து சிலுவையில பிசாசை ஜெயிச்சாருன்னு படிச்சிருக்கோம் தாத்தா. பிசாசோட அடிமைத்தனத்துல இருந்து ஏசப்பா நம்மள எப்பவோ மீட்டிட்டாரு. நாம பயப்படக்கூடாது தாத்தா. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து வேத வசனத்தை சொல்லுங்க சொல்லுங்க. வசனத்தை சொல்லாதீங்க. சொன்னீங்க யார் உயிரோட போக மாட்டீங்க. அமைதியா போயிட்டா ஆமதில்ல. வசனத்தை சொன்னீங்க, வாய ரத்தம் கக்கி சாவீங்க. சுத்தி நில்லுங்க. கர்த்தரில் பலப்படுங்கள், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை
நீங்க போயிட்டீங்கன்னு எப்படி நம்புறது? மேல இருக்கிற கடியார காணாம போனா நாங்க போயிட்டோம்னு அர்த்தம். நாங்க வரமாட்டோம், சத்தியமா திரும்பி வரமாட்டோம். எல்லாம் விருப்பம் வாங்க, நான் ஓடல. இருந்த இடத்த காலி பண்ணிட்டோம். இனிமே என்னதான் செய்யறது? குடும்ப ஜபம் பண்ணாத வீடா பார்த்து தேடி பிடிக்கலாம் வாங்க. நீங்க சொல்றது சரிதான் அத்தா. குடும்ப ஜபம் பண்ணாத வீடா பார்த்து பிடிப்போம் அத்தா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. துதியும் கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம். ஜெயம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். சாவி இங்க அம்மா வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன அம்மா, நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வாங்கம்மா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்போம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லம்மா. என்ன ஷீபா, கரெக்ட்டா? நல்லா பேசுறாங்க. வாங்க பாஸ்டர். சோஸ்திரம் பாஸ்டர். சோஸ்திரம் பாஸ்டர். சோஸ்திரம் சோஸ்திரம் எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஆண்டவனோட கிருபையால எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே பிசாசுகளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க செய்யற குடும்ப ஜபம் எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தும் உங்களை காப்பாத்திடும். குடும்ப ஜபம் பண்ணா கோடி நன்மைகள் கிடைக்கும்ன்றதுக்கு நீங்க தான் சாட்சி. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு உயிர் பிடிச்சா போதும்னு ஓடியே போயிருப்பீங்க. கடவுள் கை காட்டின திசையில உங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த வீடு. இப்ப உங்களையே எடுத்துங்களேன். பிசாசு இருந்த வீட்டை உங்களை வாங்க வச்சதும் சாமிதான். துண்டக்கானம் துணியை காணும் அந்த பிசாச ஓட வச்சதும் சாமிதான். லட்சாதிபதியா இருந்த உங்க தாத்தாவை இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆக்கிறதும் அந்த சாமிதான். யோபு கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை பிசாசு அழிச்சிட்டான். யோபு தேவனிடத்துல பொறுமையா இருந்ததால அவன் எழுந்ததெல்லாம் 2 மடங்கா தேவன் தந்தத என் வாழ்க்கையில உணர்ந்துட்டேன் பாஸ்டர். நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு பிரியமா இருந்தா உலகத்துல வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நம்மள காப்பாத்துறாருல. அதுதாமா ஆண்டவன் சித்தம். அது மட்டும் இல்ல, உறவாடி கிடக்கிற மனிதர்கள்ட்ட இருந்தோம், மறைஞ்சு நின்று தாக்குற மிருகத்துக்கிட்ட இருந்தோம், பயமுறுத்தியே நம்ம உசுர வாங்குற பிசாசுகள்ட்ட இருந்தோம் நம்மளை காப்பாத்த கடவுள் ஒருத்தராலதாமா முடியும். ஆமா பாஸ்டர், உண்மைதான். விசுவாசத்தோட உபவாசம் இருந்து ஜபம் பண்ணினா ஆண்டவன் அருள் கிடைக்கும். அதுக்கு உங்க குடும்பமே ஒரு சாட்சி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன உங்களை வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு என்ன சாம்வேல், எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்ப போய் எனக்கும் கொஞ்சம் சர்ச்சில் வேலை இருக்குது. நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். சரி, வாங்க. சோஸ்திரம்.